ஹாய் கைஸ் ஆன்லைன் கேமிங் பில். ஸோ இதை பற்றி நிறைய பேர் டெலகிராமில் நேற்று நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ டெலகிராம்லேயே ஒரு ஆடியோ மெசேஜ் போடலாம் அப்படின்னு இருந்தேன். பட் ஒரு வீடியோ அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ போட வேண்டியது இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து நம்ம இதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதுக்காக நான் ஒரு டைம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் கேமிங் பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லோக்சபாவில் நேற்று பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் ராஜ்யசபாலையும் அந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதற்கப்புறம் அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் ஒவ்வொரு இந்த கேமிங் கம்பெனிக்கும் நோட்டீஸ் போகும். ஸோ போய் அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த கேஷ் கான்டெஸ்ட் கேம்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கான அலர்ட் எல்லாமே நமக்கு வரும். ஸோ நிறைய பேர் கேட்டது Dream11 பேன் ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க பில்லு படி பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக 100% பேன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த பில்லில் எனி கைண்ட் ஆஃப் கேம், அதாவது கேஷ் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா விதமான கேமும் தடை செய்யப்படணும் அப்படின்னு தான் அந்த பில்லில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நிறைய ஸ்டேட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 விதமாக இதை இது பண்ணுவாங்க. ஒன்று கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லக்கை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரி அது பெரும்பாலான ஸ்டேட்டில் பேன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், அதாவது Dream11 இந்த மாதிரியான பெரிய ஆப்ஸ் இதெல்லாமே கேம் ஆஃப் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அது நிறைய ஸ்டேட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. எக்ஸப்ட் ஒரு 2-3 ஸ்டேட்ஸில் மட்டும் இதை பேன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இந்த பில் படி பார்க்கும் பொழுது எல்லா ஸ்டேட்லேயுமே ஆல் ஓவர் இந்தியா இந்த கேம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பேன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ப்ளே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாருமே அவங்களுடைய அந்த இதை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் மேபி கண்டினியூ பண்ணலாம். பட் ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறம் நீங்கள் இல்லீகலாக ப்ளே பண்ணுறது, VPN யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. இது வரைக்கும் ப்ளே பண்ணுறவங்களுக்கு எந்தவித பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி நான் பார்க்கல. இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு அதற்கப்புறம் இந்த மாதிரியான ஆப்ஸ் அண்ட் இதை ப்ரொமோட் பண்ணுறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடக்கூடியவங்க, இவங்களுக்காக மட்டும்தான் பனிஷ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒன்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணக்கூடாது. அதுதான் ரூல். ஸோ இப்போதைய கண்டிஷன் படி லோக்சபா அதுக்கப்புறம் ராஜ்யசபா ரெண்டுலேயுமே இந்த பில் பாஸ் ஆகிருக்கு. இதற்கப்புறம் ஃபர்தராக பிரசிடென்ட்டுக்கு அவங்க சைன் பண்ணணும். அதற்கப்புறம் ஃபர்தராக எல்லா கம்பெனிக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் போகும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டீஸ் போகும். அவங்க ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க, கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் மணி வின்னிங் வாலெட்டில் வச்சுருப்பீங்க, இல்லை டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அவங்களுடைய கேஷ் கான்டெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பேன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி கிட்ட கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே வருமானம் வரும் டேக்ஸ் மூலியமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு 2 லட்சத்துக்கு மேலே ஜாப்ஸ் இதை நம்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பெரிய ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்தியன் மக்கள் தொகையில் மட்டுமே 45 கோடி பேர் இந்த ஃபேண்டசி கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 45 கோடி ஃபேண்டசி அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி Dream11 மற்ற ஆப்ஸ் இதில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ், நிறைய பணம் புழங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ இதில் மேபி இது பேன் கேன்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ அங்கே ஸ்டே வாங்குறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இல்லை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பேசி கூட இந்த பேனை தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை பேன் பண்ணால் கூட அந்த பேன் கம்ப்ளீட் பேன், இதுக்கப்புறம் இந்த ஆப்ஸ் எல்லாம் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டெம்பரவரி பேனாக கூட இருக்கலாம். ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பேன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி IPL டைம்லலாம் கூட பேன் அமலில் இருந்தது. அதற்கப்புறம் இந்த பேன் இது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணி அவங்க பேன் அப்ளை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய முறை நடந்திருக்கு. பட் இந்த டைம் இந்தியன் கவர்மெண்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஃபுல்லாக பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் டெம்பரரி பேனாக இருக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இதனால நிறைய என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ப்ளே பண்றவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இப்போதைக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு நான் சொல்றேன். இதை பத்தின அப்டேட் உங்களுக்கு ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்று, சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே ஃபைன் அண்டு ஜெயில் இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் இதனால எந்த வகையில இந்த கிரிக்கெட் அப்புறம் ஸ்போர்ட்ஸே வந்து டெஃபினட்டா இதனால பெரிய அடி வாங்கும். நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் லீக்ஸ் வந்து நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் லீக்ஸ் நீங்க உங்களால பார்க்க முடியும். முன்னாடி வந்து ரஞ்சி டிராஃபி, விஜய்எஸ்ஆர்ஐ, சையது முஸ்தாக் அலி டிராஃபி இந்த மாதிரி வந்து ஒரு சில டொமஸ்டிக் லீக் தான் பார்க்கலாம். பட் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு வந்து 2020 லீக் இது எல்லாமே நடக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே மேஜர் ஸ்பான்சர், ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் இதுலலாம் பெரிய அளவில் இன்வால்வ் ஆகிருக்குது இந்த மாதிரியான ஃபேண்டசி கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பேன் ஆகும் பொழுது இந்த ஃபேண்டசி கம்பெனிஸ் க்ளோஸ் ஆகும் பொழுது டெஃபினட்டாக இந்த கிரிக்கெட் லீக் நிறைய பாதிக்கப்படும். அவங்களுடைய ப்ரைஸ் அமௌண்ட் இதெல்லாமே வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஈவன் வியூவர்ஷிப்லேயுமே டெஃபினட்டாக பெரிய அளவில் சேஞ்ச் இருக்கும். இந்தியன் கிரிக்கெட் டீமோட மெயின் ஸ்பான்சரே வந்து ட்ரீம் 11 மாதிரியான ஆப்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்தியன் டீமோட ஜெர்சியில பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற லோகோவோட ட்ரீம் 11 அப்படிங்கிற லோகோ தான் வந்து பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பணம் புழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால டெஃபினட்டா இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுமே வந்து பயங்கரமாக அடி வாங்கும் இதில் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட் லீக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான அடி வாங்கும். பட் ஸ்டில் அவங்க கிளியரா இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது, இந்த வருமானம் இந்த மாதிரியான விஷயங்களை விட நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அதனால வந்து இதை வந்து நாங்கள் இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க அந்த ஆர்டிகல் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இதுதான் இப்போதைய பாசிபிலிட்டி. ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 7 மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. ட்ரீம் 11 மற்றும் மற்ற ஃபேண்டசி ஆப்ஸ் பேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னா சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இப்போதைக்கு ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஏன்னா இது வந்து இன்னும் லாவாக வந்து ஒரு சட்டமாக அமல்படுத்தப்படலை. இப்போதைக்கு மசோதா மட்டும்தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டு இதுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதற்கப்புறம் சைன் பண்ணணும், அதுக்கப்புறம் நோட்டீஸ் போகும். இதெல்லாமே நடந்ததுக்கப்புறம் அஃபிஷியலாக இந்த ஆப்ஸே உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இல்லை இடையில ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கண்டினியூவாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போதைய நடைமுறை. இப்போ இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடிஐ மேட்ச் 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிரேட் பேரியர் ரெஃப் எரேனா மெக்கை அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா எல்லா மேட்ச்க்கான அப்டேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஃபைனல் டீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தில் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இந்த கிரவுண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மென்ஸ் மேட்சஸ் பெருசாக நடக்கல. உமன்ஸ் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேட்ச் நடந்திருக்கு. அதை வச்சு தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 3 ஓடிஐ மேட்ச்லையும் 3 மேட்ச்லையும் சேசிங் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோரிங் பிச்சா இருந்திருக்கு. 260 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு. பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு ஒரு 40%. ஏன்னா நிறைய மேட்ச் வந்து 250க்கு மேலே வந்திருக்கு. உமன்ஸ் மேட்ச்ல 250, 260 அப்படிங்கிறது ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் குறிப்பாக நியூ பால் பவுலர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் நியூ பால் பவுலர்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு. ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 10% ஹெல்ப் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ரெண்டு டீமோட ப்ராபல் பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெஞ்ச்லேயே 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று சேவியர் பேட்லெட்டு, காப்பர் கவுன்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு மேட் கொனமன் அப்படின்னு சொல்லிட்டு. மேட் கொனமன் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா போன மேட்ச் பால் கொஞ்சம் திரும்பிச்சு, ஆட வச்சிருந்தா போன மேட்ச் ஆட வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச் வந்து அந்த அளவுக்கு பெருசாக டர்னிங் விக்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் தோணுது. பட் ஸ்டில் அப்படி இருந்துச்சுன்னா கொனமன் ஆடுவாங்க. இல்லை அப்படின்னா காப்பர் கவுன்லி, சேவியர் பார்ட்லெட் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 2 பேர் ஆடினாலும் காப்பர் கவுன்லியோட பேட்டிங் பொசிஷன் பார்த்துட்டு உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. சேவியர் பார்ட்லெட் ஷோராகவே ஸ்மால் லீக் பிக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆடினார் அப்படின்னா எடுத்துக்கோங்க. மிச்சல் மார்ஸ் டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணுறாங்க. மிச்சல் மார்ஸ் பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காரு. டிராவிஸ் ஹெட்டோட பேட்டிங் ஃபார்ம் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. பட் போன மேட்ச் சர்ப்ரைசிங்லி டேர்ன் ஆனதுனால
நிறைய ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்து மேட்சை மாற்றி விட்டாரு. ஸோ இந்த பிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா 2021 தான் அந்த உமன்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகுது. ஸோ இந்த பிச்சு டேர்னிங் மாதிரி இருந்தது அப்படின்னா போன மேட்ச் மாதிரி ஹெட் அதிகமாக ஓவர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறவங்க ஸ்மால் லீக்லேயே டிராவிஸ் ஹெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. மேர்னஸ் லபுஜானே ஸ்டில் சேஃப் பிக் தான். போன மேட்ச் வந்து பயங்கரமாக டர்ன் ஆனிச்சு பால். அதனால பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் திணறினாங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லபுஜானே தாராளமாக எடுக்கலாம். கேமரூன் கிரீனும் ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பிக். ஸ்மால் லீக்லேயே எடுத்துக்கோங்க. ஜோ சிங்கிள்ஸ் நல்ல ஃபார்மில் தான் உள்ளே வந்தார். பட் T20 சீரீஸ்லையும் பெருசாக ரன்ஸ் அடிக்கல. ஓடியிலையும் போன மேட்சும் பெருசாக ஸ்கோர் பண்ணல. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல கம்பேக் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அலெக்ஸ் கேரி ஏர்லி விக்கெட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. சாலிட் பேட்டர், அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. ஸ்மால் லீக்லேயே ரிஸ்க் எடுக்கிற நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஆரோன் காடி போன மேட்ச் பால் கொஞ்சம் டர்ன் ஆனதுனால பெரிய ஓவர் போடல. ஏன்னா 5வது போலராக அவர் தான் ஆடினார். நிறைய ஓவர்ஸ் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பர்சனலாக டீமில் எடுத்து கொடுத்துருந்தோம். பட் வெறும் 2 ஓவர் தான் போட்டிருந்தாரு. டிராவிஸ் ஹெட் நிறைய ஓவர் போட்டதுனால இவரால் ஓவர் போட முடியல. பேட்டிங்கும் ரொம்ப கீழே தான் வர்றாரு. அகைன் இந்த மேட்சும் 5வது போலராக ஆடினார் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க தாராளமாக. கிளிக் ஆக சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. பென் டோரிஸ் மெயின் பவுலர். நேத்தன் லீஸை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் நிறைய விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுலிங் பண்ணால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் எடுத்துக்கோங்க. பென் டோரிஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்த T20 மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாரு. போன மேட்சும் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பிக். ஆடம் ஜாம்பா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஜோசிஸ் ஏஜ்லோட்டு போன மேட்ச் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். பட் ஸ்டில் குவாலிட்டி பவுலர். ஸ்மால் லீக்ல சேஃபான பிக். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் எந்த வித சேஞ்சும் பெருசாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. அவங்க வந்து அதே பிளேயிங் லெவனோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெஞ்சில் வந்து கார்பின் போஸ்ட், செந்தூரன் முத்துசாமி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அவங்கெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த பிளேயர்ஸோட போவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. எய்டன் மார்கம் அண்ட் ரயன் ரெக்கல்டன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பவுமா பிரெட்ஸ்கி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இவங்க 2 பேரும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க T20 மாதிரியே. ஸோ அதனால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எய்டன் மார்கம் ஆல்ரெடி 5 பவுலர் தான் இருக்காங்க. 6வது பவுலராக எய்டன் மார்க்ரம் தான் இருக்காரு. ஸோ அதனால மினிமம் 4 அல்லது 5 ஓவர் எய்டன் மார்க்ரம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் தாராளமாக. டெம்பா போமா ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பிக்கு, தாராளமாக எடுத்துக்கலாம். மேத்யூ பிரெட்ஸ்கி கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் பிளேயரு. போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்டில் வந்து ரிஸ்கியான பிக்கு தான். ட்ரஸ்டின் ஸ்டப்ஸ், டெவால் பிரேவிஸ் எல்லாம் வந்து T20 ஃபார்மெட்டில் கன்சிடர் பண்ணலாம். பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுங்க, இல்லைன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் விழுகும், மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். பியான் மெல்டர் போன மேட்ச் கொஞ்சம் குறைவான ஓவர் போடல நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ ஏன்னா எய்டன் மார்க்கம் கொஞ்சம் நிறைய ஓவர் போட்டார். பால் கொஞ்சம் டர்ன் ஆனதுனால அண்ட் ஒன் சைடு மேட்சாக இருந்துச்சு. கேசவ் மகாராஜ் கொஞ்சம் எதிர்பார்த்து தான் விக்கெட் எடுப்பாரு, போன மேட்ச் டர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பிச் ரிப்போர்ட்ல. பட் வந்து இந்த அளவுக்கு ஒரு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் ரிஸ்கி பிக் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். கேசவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எக்கனாமிக்கலாக தான் போடுவார். விக்கெட் டேக்கர் அப்படிங்கிறது நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால இந்த மேட்ச் ஸ்மால் லீக்ல அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. பிரணாலன் சுப்ராயன், ஸோ ஆஃப் ஸ்பின்னரு. ஸோ பெரிய லெவலில் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. டிராவிஸ் ஹெட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அலெக்ஸ் கேரி தான். அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. லுங்கி கிடி அண்ட் ஆண்ட்ரே பர்கர். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னு எடுங்க. நான் டெத் ஓவர்ஸில் இவங்க 2 பேரும் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அகைன் வென்யூ ஸ்டாட்ஸ் இது எல்லாமே நம்ம இப்போ சொல்கிறது தான். ஸோ எட்வர்ட் ஸ்டாட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். மெர்னஸ் லெவிச்சன் 11 மேட்ச்சில் 497. ஸ்டில் நல்ல நம்பர்ஸ். போன மேட்ச் ஃப்ளாப்பாக இருந்தாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஹேஸ்லவுட் 17 மேட்ச்சில் 28 விக்கெட்டு. டெம்பா பவுமா 8 மேட்ச்சில் 343. ஸோ இம்ப்ரெசிவ் நம்பர்ஸ் டெம்பா பவுமா பொறுத்த வரைக்கும். எய்டன் மார்கம் சாலிடாக இருந்திருக்காரு. 12 மேட்ச்சில் 497. லுங்கி இங்கிடி ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் வந்து எட்வர்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக் டீம் இதான் என்னுடைய ஸ்மால் லீக் டீம். இது டிராவிஸ் ஹெட் மட்டும் பிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியல. ஏன்னா அவருடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப போராக இருந்திருக்கு ரீசெண்ட் டைமில். பட் போன மேட்ச் பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்து கொலாப்ஸ் பண்ணி விட்டாரு டீமை. ஸோ அதனால வந்து சேஃபர் பிக்காக எடுத்திருக்கேன். பார்த்துட்டு கண்டிஷன் பார்த்துட்டு மேபி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். எய்டன் மார்க்ரம் ஓப்பனிங் பேட்டர் ப்ளஸ் வந்து 4 இல்லை 5 ஓவர் போடுறாரு அப்படிங்கும்போது ரொம்ப சேஃபான ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. மேரஸ் லபிச்சானே ஸ்டில் பெட்டர் ஆப்ஷன் தான். போன மேட்ச் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் கூட. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலிங் யூனிட் மேலே பெரிய அளவில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால முடிஞ்ச அளவு ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டெம்பா பவுமா, ரேன் ரெக்கல்டன், எய்டன் மார்க்ரம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பிச் ரிப்போர்ட் கிடைச்சாலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.
அண்ட் கிராண்ட் லீக் டீமு ஸோ இது 2 தான். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த டீமு, சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த டீமையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் 1-2 சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன் எல்லா விஷயங்களும். அண்ட் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டதும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ போட்டுட்டு அதற்கப்புறம் ஃபர்தர் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இந்த ட்ரீம் 11 இந்த ஆன்லைன் கேமிங் பில்லு இதை பற்றி எல்லாமே அப்டேட் உங்களுக்கு அப் டு டேட் சொல்கிறேன். அண்ட் ஆப்ஸ் வந்து ஒன்று ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு அதை பற்றின அப்டேட்டும் கிளியராகவே முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்களுடைய மணி சேஃபாக இருக்கும், அது மோஸ்ட்லி பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து 1 or 2 மேட்ச் இன்வெஸ்ட் பண்ணுங்க, விளையாடுங்க, விட்ரா பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, விளையாடுங்க, விட்ரா பண்ணுங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆப் எல்லாம் 2 விதமாக போகலாம். ஒன்ஸ் ஸ்டே வாங்கி கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா கம்ப்ளீட் பேனுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் டெம்பரவரியாக பேன் பண்ணாங்கனாலும் அது எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கணிக்க முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு நீங்களும் சேஃபாக இருங்க. ஸோ நானும் என் சைடில் இருந்து அப்டேட் இருந்துச்சுன்னா கிளியராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில். நன்றி.